பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். அடுத்ததாக 9வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, 40:9, சீயோன் என்னும் சுவிசேஷகையே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகையே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமலும் யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன். இவர் யாருங்க? என் தேவன்க. அல்லேலூயா. இவர்தான் எங்களுடைய தேவன், இவர்தான் எங்களுடைய தேவன். தேவன் வருகிறார். நகரத்தார் கேட்கிறாங்க, இவர் யாரோ? இஸ்ரவேலின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, மகிமையின் ராஜா. இது மட்டுமா? இதோடு நின்று விட்டதா? இல்ல. சகரியாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை இந்த இடத்துல முன் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சீக்கிரமாய் படிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அதான் இயேசு ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தருங்க. அவர் வானமும் பூமியும் படைத்த தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் யார்? நீதி உள்ளவர். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். சங்கீதம் 37, அப்படியே வைத்துக்கொள்ள. சங்கீதம் 37 6வது வசனத்தை துரிதமாய் படிங்க. சங்கீதம் 37:6, நல்லவர், உன் நீதியே வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். உன் ஜபம் கேட்கப்படும். அத்துடைய பிள்ளைகளை ஏறெடுக்கிறதான உடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்க அவர் வந்திருக்கிறார். உடைய நியாய விசாரிக்க அவர் வந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நீதியை செய்ய அவர் வந்திருக்கிறார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ள மேலே தீவினை செய்கிற மனுஷன் எரிச்சல் ஆகுது. பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது இந்த அடுத்த வேத வசனத்துல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தெரியுமா? கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்து இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது.